அண்மைச் செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வேட்பாளர் இன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வேட்பாளர் இன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கு மட்டும் அறிமுகம் செய்ய திட்டமிட்டிருக்கின்றனர். குறிப்பிட்ட சில தொகுதிகளில் அந்தந்த தொகுதி நிர்வாகிகளுக்கு மட்டும் தங்களுக்கான வேட்பாளர் யார் என்பதை அறிமுகம் செய்ய திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் வேட்பாளர் யார் என்பதை இன்று அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. திருச்செங்கோட்டில் இன்று நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் மற்றும் ஆனந்த் ஆகியோர் வேட்பாளரை அறிமுகம் செய்து வைப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் மற்றும் அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இருவரும் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வேட்பாளராக கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக பணியாற்றி வரக்கூடிய அருண்ராஜை அறிமுகம் செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை 234 தொகுதிகளுக்குமே இந்த வேட்பாளர் தேர்வு என்பது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக நீண்ட காலமாகவே இந்த நேர்முக தேர்வானது நடைபெற்று வந்தது. அந்த வேட்பாளர்கள் தொகுதியில் உள்ள செல்வாக்கு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இந்த நேர்முக தேர்வானது நடைபெற்றிருந்தது. அதன் பிறகாக ஒரு தற்காலிக வேட்பாளர் பட்டியலை தயார் செய்திருந்தனர். அந்த பட்டியலை விஜயிடம் ஒப்படைத்து விஜய் அந்த பட்டியலிலிருந்து குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளரை இறுதி செய்ததாக தகவல் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு வேட்பாளராக திருச்செங்கோடு தொகுதியில் அருண்ராஜை நிற்க வைப்ப முடிவு செய்து அவர் இன்று அதிகாரப்பூர்வமாக கட்சி சார்பில் அந்த திருச்செங்கோடு தொகுதி நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மற்ற சில தொகுதிகளுக்கும் குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கு மட்டுமே, அதாவது விஜய் இறுதி செய்திருக்கக்கூடிய வேட்பாளர்களை மட்டுமே அந்தந்த தொகுதிகளுக்கு விரைவில் கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த வேட்பாளர் அறிமுகம் நடைபெறும் என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது. இன்று திருச்செங்கோட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.